ரசிகனே ஓ ரசிகனே ஓ ரசிகனே. வணக்கம் அன்பரஞ்சங்களே. சாதனைகள் பல படைத்து வரலாறாய் வாழ்ந்தவர்கள், வரலாறாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பெருமைப்படுத்தும் இந்த நிகழ்ச்சி 100 வாரங்களை கடந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் கருப்பொருளாய் அமைந்திருப்பவர் எங்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் மீது அபிமானம் கொண்ட பல ரசிகர்களை பல மட்டங்களில் சமூகத்தின் பல பிரிவுகளிலிருந்து கடந்த வாரங்களில் சந்தித்தோம். இன்று தலைமுறைகளை கவர்ந்த கலைஞர் என்ற தலைப்பிலே 4 அணியினரை சந்திக்க போகின்றோம். இந்த 4 அணியினரும் 3 தலைமுறைகளை பிரதிநிதித்துவம் செய்ய போகின்றார்கள். புதிய தலைமுறை, இளைய தலைமுறை, மூத்த தலைமுறை என்று ஒவ்வொரு அணியிலும் 3 காத்திருக்கின்றார்கள். அவர்களை முதலில் அறிமுகம் செய்து கொள்வோம். முதலில் சென்னை அணியில் மூத்த தலைமுறையின் சார்பாக கங்கை மணிமாறன், இளைய தலைமுறையின் சார்பாக இளஞ்சித்திரன், புதிய தலைமுறையின் சார்பாக குறிஞ்சி கொற்றவன். அருமையான பெயர். அதனையடுத்து திருச்சி அணியில் மூத்த தலைமுறையை பிரதிநிதித்துவம் செய்கின்றார் சாந்தி. இளைய தலைமுறையை பிரதிநிதித்துவம் செய்யும் தமிழன் பிரசன்னா. புதிய தலைமுறையின் சார்பில் நரேன் கௌதம். அதுபோல் திருநெல்வேலி அணியில் மூத்த தலைமுறையின் சார்பில் திரு முருகன், இளைய தலைமுறையின் சார்பில் கோபால், புதிய தலைமுறையின் சார்பில் கார்த்திகேயன். நிறைவாக மதுரை அணியில் மூத்த தலைமுறையின் சார்பில் ஜெயபிரகாஷ், இளைய தலைமுறையின் சார்பில் மதியழகன், புதிய தலைமுறையின் சார்பில் லட்சுமி மணிபாலா. இனி நீங்கள் அனைவரும் ஒருமித்து கரகோஷம் செய்து வரவேற்க நமது சிறப்பு அதிதி, சிறப்பு விருந்தினரை அழைக்கப் போகின்றேன். 5 வயதில் நாடக மேடை ஏறி நடிக்க ஆரம்பித்தவர். 5 முதல் 8 வயதுக்குள் RS மனோகர் அவர்களுடைய நாடக குழுவில் தன்னை பிணைத்துக் கொண்டு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் கைகளாலும் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்களின் கைகளாலும் பரிசுகள் பெற்ற பெருமைக்குரியவர். இதுவரை 90 படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கின்றார். 12 படங்களுக்கு மேல் வசனம் எழுதியிருக்கின்றார். சமீபத்தில் வெளிவந்த ஆதவன் படத்தின் கதை இவருடைய கதை. கிட்டத்தட்ட 70 படங்களுக்கு மேல் நடித்தும் இருக்கின்றார். அஜித் அவர்களை வைத்து தொடர் என்ற திரைப்படத்தையும் இயக்கியிருக்கின்றார். 1980ஆம் ஆண்டிலிருந்து ஏதாவது ஒரு விருதினை, ஒரு துறை சார்ந்த விருதினை அவர் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். கதாசிரியர், வசனகர்த்தா, இயக்குனர், நடிகர் என்ற பன்முகம் கொண்ட கலைஞர் ஏதோ உங்கள் அன்பு கரகோஷத்தின் மத்தியில் வருகின்றார் திரு ரமேஷ் கண்ணா அவர்கள். நன்றி திரு ரமேஷ் கண்ணா அவர்களே. உங்களோடு இணைந்து ஒரு திரைப்படத்தில் பணியாற்றிய அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு மாறவில்லை. அகமது சார், ஓ சாரி அமித் சார், எப்படி பேரை மாதிரி சொன்னா தெனாலி என்ற படம். தெனாலினா நீங்கள் தான், அது வேறு யாரும் கிடையாது. ஏன்னா நீங்கள் பேசி காமித்த வசனங்களைத்தான் கமல் சார் பேசினார். நான் கூட இருந்திருந்தேன், பார்த்தேன், ரசித்தேன். தெனாலியில் ஒரு தடவை நான் ஒழுங்காக அந்த பேரை சொல்ல மாட்டேன். அதனால் உங்கள் பேரையும் தப்பாக ஆகாமல் சொல்கிறேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் சந்தேசத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. கலைஞர் அவரின் பெயரால் அவருடைய சாதனைகளை, திரைத்துறை, பொது வாழ்வு என்று இந்த நீண்டகால சரித்திரத்தை வியந்து போற்றும் வகையில் அவருடைய ரசிகர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நீங்கள் அவர் மேல் கொண்ட அந்த பற்றை, பாசத்தை சுருக்கமாக
விளக்கி பிறகு நீங்கள் அந்த சிறப்பாசனத்தில் கலைஞர் அவர்களை பற்றி யார் வேணாலும் பாராட்ட முடியாது. அதற்கான ஒரு தகுதி வேண்டும். நமக்கு ஒன்று இலக்கிய வேதம் இருக்கணும், இல்லை பெரிய லெவலில் அவர் மாதிரி ஒரு வசனகர்த்தாவாக இருக்கணும், இல்லை தமிழறிஞனாக இருக்கணும், இல்லை அரசியல் எதுவுமே இல்லை. ஆனால் அவர் பாராட்டுறதுக்கு ஒரே ஒரு தகுதி மட்டும் எனக்கு இருக்குது. இந்த ப்ரோக்ராம் தான் அது, ரசிகன். அவருடைய ரசிகன்ற முறை நான் அவரை பாராட்டலாம். ஏன்னா ரசிகர்கள் பாராட்டினா தான் நம்ம இருக்கோம். எப்படி சாதாரண காகிதம் வந்து ஒரு ஓவியன் கைப்பட்டால் தான் சித்திரமாகும், ஒரு கல் வந்து ஒரு சிற்பியின் கைப்பட்டால் தான் சிலையாகும். அது மாதிரி எங்களை போன்ற கலைஞர்கள் ரசிகர்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் சிறக்க முடியும். அந்த ரசிகன் இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. அதோ உங்களுக்கு என்று ஒரு சிறப்பான ஆசனம் அங்கே காத்திருக்கிறது. அங்கே அமர்ந்து இவர்கள் சொல்வதையெல்லாம் ரசித்து அவர்களுடைய திறமைகளை எல்லாம் ரசித்து பாராட்ட வேண்டும். பராசக்தி திரைப்படம் படம் முழுக்க சோகம் இல்லையா? ஆனாலும் கதையின் ஆரம்பத்திலே ஒரு அழகான இனிமையான மகிழ்ச்சிகரமான ஒரு பாடல் வரும். பின்னால் சோகம் வரப்போகிறது என்பதை உணர்த்துவதற்காகவோ என்னவோ அருமையான மெட்டு. காரணம் ஆர் சுதர்சனம் அவர்களுடைய அற்புதமான இசைக்கோலம், எங்கள் கலைஞரின் வரிகளை அருமையான வரிகள், நல்ல செழுந்தமிழில் அந்த வரிகள் இருக்கும். இந்த பாடலை ஏற்கனவே நமது இந்த நிகழ்ச்சி தொடரில், மகிழ்ச்சி தொடரில் கிருஷ்ணராஜ் அவர்களும் உமா அவர்களும் இணைந்து பாடினார்கள். இங்கே இரு மழலைகள், சந்தோஷ் பாலாஜி அவரோடு தர்ஷினி. குட். எத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த பாடல் இந்த தலைமுறையையும் கவர்ந்திருக்கிறது. இப்பொழுதெல்லாம் இந்த பாடலை நான் வானொலி தொலைக்காட்சியில் பார்க்க வாய்ப்பே இல்லை. இனிமேல் வரும். இப்போ இதன் மூலமாக ஒரு பாடியதன் மூலமாக கலைஞரின் பாடல் வரிகளுக்கு ஒரு புதிய ரசிகர் பட்டால் உருவாகிவிட்டது. வாழ்க. எங்கே பாடுங்கள், இனிமையாக நம்பிக்கையோடு பாடுங்கள். குரலில் பாடினார்கள் கணேஷ் பாலாஜி, தர்ஷினி இருவரும். கனியே கன்னி தமிழே அமுதே பனி தூங்கும் மலரே நிலவே. என்ன அழகான சந்தம், அழகான வார்த்தைகள், அந்த ஸ்பீடு, தத்தகாரத்துக்கு ஏற்ற வார்த்தைகள். ஆமாம், ஷார்ட்டாக வார்த்தைகள் போடணும் இல்லையா? ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள் வந்து தத்தகாரத்துக்கு அமைகிறது ரொம்ப கஷ்டம் ஒரு கவிஞர்கள் தான். எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ கவிஞர்லாம் தத்தகாரத்தை கொஞ்சம் மாற்றுங்கன்னுவாங்க, இல்லை பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டியூனை மாற்ற வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான பாட்டு. ரொம்ப அருமையாக பாடு. ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஒரு உற்சாக வெள்ளம் புதுசாக அப்படி ரத்தம் புது ரத்தம் பாய்கிறது. உண்மையிலேயே அற்புதமான பாடல். இது போன்ற பாடல்களை தெரிந்தெடுத்து இன்னும் எதிர்காலங்களில் நிறைய பாட வேண்டும். அப்போதுதான் உங்கள் வாழ்விலே ஒளி தீபம் ஏற்றும் இந்த பாடல். அது மட்டுமல்ல, இவற்றை கேட்டால்தான் இனி இந்த குத்துப்பாடல் மோகத்தில்
இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மயக்கம் தெளிந்து இல்லை, இந்த குத்து பாடல்லாம் இந்த அளவுக்கு இல்லை, இவ்வளோ ஸ்பீடு ரிதம் அதில் இல்லைங்க. இந்த தாளம் சொல்லுவாங்க, தாளக்குழப்பம் அப்படின்னு, அது அதில் கிடையாது. இப்போ ஒரு பாஷையில் டெம்போ டெம்போ அது இப்போ கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் முடிந்து விட்டு பாடு, பாடல் கேட்டு ஆரம்பிப்புக்குள் முடிந்து விட்டு பாட்டு. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். சென்னை அணியில் மூத்த தலைமுறை பிரதிநிதித்துவம் செய்யும் கங்கை மணிமாறன். கலைஞருடைய தமிழ், அவருடைய காந்த தமிழ், எவருக்குமே கிடைக்க முடியாத ஏகாந்த தமிழ். அவருடைய குரலின் கனத்தையும் விரலினுடைய கனத்தையும் நான் முதலாக தரிசித்தது என்பதே ஒலித்தட்டின் வாயிலாகத்தான். 60களுக்கு மேல் அப்பொழுது சென்னாவிற் சிறந்த அண்ணா மறைந்திருந்த நேரம் அவர் எழுதிய அந்த கவிதாஞ்சலி, அந்த புகழாஞ்சலி, அது சென்னை வானொலியிலே தான் முதலிலே ஒலிபரப்பாயிற்று. பிறகு அது இசை தட்டு வழியாக, ஒலித்தட்டு வழியாக வந்து பொதுக்கூட்டங்களிலெல்லாம் ஒலிக்கும். அதை கேட்கிற பொழுது அந்த அவலத்திலும் கூட அந்த தமிழ் குரல் எழுந்த அந்த விதம், மக்களாட்சி மலர் குலுங்க சமதர்ம பூமணக்க தாய்மொழி தமிழே வாழ்வு பொழிலாக ஆடிவரும் தென்றல் நாடிவரும் பூமுடியே புகழ்முடியே உமை தேடி வரும் வாழ்த்து குவியலிலே தினம் பாடி வரும் வண்டாக நான் பரப்பேன் உனை காக்க என துறப்பேன் என 1 கோடி தமிழ் இளைஞர் பாடி நின்ற பாட்டுக்கு பெருந்தலைவன் பேரறிஞர் அண்ணா என்று அண்ணாவை பற்றி அவர் பேசிய அந்த வரிகளெல்லாம் இன்றைக்கும் கூட அவருக்கே பொருத்தமாக இருப்பதுதான் மிகப்பெரிய அழகு. அப்படி அந்த குரலை கேட்கிற பொழுது அந்த ஒலித்தட்டிலே என்னுடைய தமிழ் ஆர்வம் என்பது அப்பொழுதுதான் முளைக்க தொடங்கி கிளைக்க தொடங்கி இருந்த காலம். திக்கெட்டும் தமிழ் முழக்கம் திசையெங்கும் சொல் மாறி வக்கற்றோர் வகையற்றோர் வாழ்வதற்கு திட்டம் கோரி வண்டாக சுற்றினார் மேடை ஏறி என்று பேசி அந்த அடுக்கு தமிழ், மிடுக்கு தமிழ், அந்த காந்த தமிழ்தான் எங்களை போன்ற மூத்த தலைமுறையை மட்டுமல்ல, தமிழ் படித்த தமிழ் புலவர்கள் என்கிற பரம்பரையையே அவர் பக்கமாக இட்டு சென்றது. இன்றைக்கும் அது அவரை அடியொற்றியே அந்த தமிழை நாங்கள் எல்லாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஈர்ப்புக்கு காரணம் தமிழ் என்றீர்கள். கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள் எங்கள் கலைஞரின் தொண்டர்கள். அவரை போல் பேசும்போதும் கூட கவிச்சுவையே முன்னிற்கின்றது. கலைஞருக்காக ஒரு பயணம். 1947ஆம் ஆண்டு துவங்கி 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றும் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து ஆற்றி வரும் திரைத்துறை படைப்புகளில் பயணம் செய்கிறோம். தலைமுறைகளுக்கு தமிழை திரைத்துறையிலும் இலக்கியத்திலும் அளித்த கலைஞரின் எழுத்தில் உருவான முதல் திரைப்படம் ராஜகுமாரி. 11/4/1947ஆம் ஆண்டு கோவை ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ASA சாமி இயக்கத்தில் வெளிவந்தது ராஜகுமாரி. தாய் சொன்னதை இதுவரைக்கும் தட்டினதில்லை, இனிமேலும் தட்டாதே சுகுமார். பெரிய இடத்து சாவகாசம் என்னைக்கு ஆபத்தப்பா, அதிலும் அவள் ராஜகுமாரி. இன்னைக்கு ராஜகுமாரி, நாளைக்கு மகாராணி. அரண்மனையில் உள்ளவங்க சாதாரண மனுஷால் அல்லப்பா, பயங்கர ஜந்துக்கள். என்னம்மா இப்படி சொல்ற? ராஜகுமாரி உன்னை போலத்தான் இருக்கா, உன்னை போலத்தான் அன்போடு பேசுறா. அம்மா, ராஜகுமாரி பச்சளைய வச்சு கட்டுற போது எரிச்சல் எடுத்துதாப்பா? ஓமா, பனி கட்டி வச்ச மாதிரி உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருந்ததுமா. சுகுமார், தேடு குடிச்சல் தேன் இருக்குன்னு நினைக்காத. அரச வர்க்கமே அகங்கார வர்க்கம். அவர்களோடு பழகிறது அளவோடு முறையோடு பழகணும்பா. சரிம்மா, இனிமே ராஜகுமாரியோட முறையோட பழகிறேன். முறையோட பழகுறியா? முட்டாள்தனமா பேசாத சுகுமார். சொல்றத கொஞ்சம் கேளுமா. ராஜகுமாரி பச்சளை வச்சு கட்டினா பாரு, விறு 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 விறுன்னு குணமாகிக்கிட்டே வருது. அதனால வைத்தியர்கிட்ட போற முறையில ராஜகுமாரிட்ட போயிட்டு வந்துடுறேன். சரிதானே? சரின்னு சொல்லுமா. திரை எழுத்தில் வடமொழி வார்த்தைகளும் எளிதில் புரியாத வசன நடையும் கலைஞரின் வருகைக்கு பின்னர் காணாமல் போனது. ஜோடி அமைஞ்சா இப்படி அமையணும்.
என்ன பொருத்தம், என்ன பொருத்தம். ஏன் நல்லா என்ன பொருத்தம் பாக்குறாய்? ஆள் பொருத்தம், அழகு பொருத்தம். விவரமாக சொல். நம்ம ராஜகுமாரியும் அந்த ஐயாவும். உள்ளதை சொல் மடையா, உடலை உறுத்து விடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் முடியாதுங்க. என்னடா உளறுகிறாய்? நல்லா உளர மாட்டான். நம்ம ராஜகுமாரி மன்மத குஞ்சு மாதிரியா ஒரு மகாராஜாவை பிடிச்சிருக்காங்க. நான் அப்பொழுதே சந்தேகித்தேன். உங்க சந்தேகம் ஒண்ணும் பண்ணாதுங்க. இனிமே அவங்க தான் இந்த நாட்டுக்கு ராஜாவு, ராஜாத்தியம். நல்லான், யார் அந்த அழகன்? யாரா? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ரொம்ப வேண்டியவருங்க. அவர் வீட்டுக்கு என்ன அழைத்து கொண்டு போகிறாயா? வா, நல்லா எல்லாத்துக்கும் நல்லவன். வாங்க. கலைஞர் எழுதிய ராஜகுமாரி திரைப்படத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் முதலாக கதாநாயகனாக நடித்தார். மல்லிகா, சுகுமார், நமது அன்பு வளர்பிறை போல் பெருகட்டும். பிறகு வெண்ணிலாவும் வானும் போல், வீணையும் அது நாதமும் போல், வண்ண மலரும் மதுவும் போல் நாம் வாழலாம். இன்பமான வார்த்தைகள். இன்பலோகம்தான் இனி நமது ராஜ்யம். மல்லிகா, இன்றைய தமிழ் திரைப்பட உரையாடல் செழுமைக்கு அன்று ராஜகுமாரி திரைப்படத்தின் மூலம் ஒரு புதிய பாதையை உண்டாக்கினார் கலைஞர். அஞ்சல, அஞ்சல, வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சுதா? என்னடி வர்றதுக்கு முன்னால வல்லுன்னு விழுகிற? மனுஷன் வெளியே போயிட்டு வந்தான்னா அவன்கிட்ட ஒரு அன்பு, பிரியம், சந்தோஷம், ஆதரவா இருக்கிறது இல்ல? அப்படியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தான் அரண்மனையில இருக்காங்களே. என்ன வச்சு குடுத்தன நடத்துறது. வெளியே சொன்னா வெக்க கேடுதான். சொல்லாத. சொல்லாம இருக்க முடியலையே. அப்ப சொல்லு. நான் என்னத்த சொல்லி அழுகாது? இப்பவே ஏண்டி அழுகிற? நான் போனதுக்கு அப்புறமா அழு. அப்படி போயிட்டாதான் ஒரே நாள்ல அழுது தீத்துடுவேனே. உங்களை கட்டிக்கிட்டு நிச்சயமெல்லாம் அழ வேண்டி இருக்கு. என்னடி ஒண்ணுக்கு நாளா இழுத்து பேசிக்கிட்டே இருக்க? நாக்க அறுத்துடுவேன். அறுக்க வர்ற கைய முறிச்சிடுவேன். முறிப்பிய எப்படி இருக்கு தெரியுமா? வாப்பா. ஏது உன்னை பாக்குறத ரொம்ப அபூர்வமா இருக்க. என்னமோ அடிக்கடி மாதிரி சத்தம் கேட்டுவே. அதுவா? அது வேற ஒண்ணு இல்ல. நம்ம ராஜகுமாரி நதைக்கும் வேட்டைக்கு போறாள்ல. ஆமா. அத பார்த்துட்டு நம்ம வீட்லயும் வேட்டைக்கு போகணுமா? கத்தியை எடுக்க தெரியாம எடுக்கிறா, வைக்க தெரியாம வைக்கிறா, போட தெரியாம வேற போடுறா. உயிரியே வாங்கிடுறா. போ. இவ்வளவுதானா? வேற அப்ப நான் வர்றேன். இதப்பா நானும் வர்றேன். எனக்கு வேலை இருக்கு. போலாம். தனது 23வது வயதில் திரைப்படத்துறையில் நுழைந்த கலைஞர் தனது கற்கண்டு தமிழால் தமிழ் திரையுலகில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கினார் என்பது காலத்தால் அழிக்க முடியாத உண்மை. ஆயிரத்தி 1948 மகாபாரத கதையில் வரும் ஒரு பகுதியை கொண்டு கலைஞரின் வசனத்தில் உருவான திரைப்படம் அபிமன்யு. புராண இதிகாச திரைப்படங்கள் கோலோச்சிய காலகட்டத்தில் அபிமன்யு திரைப்படத்திற்கு வசனம் தீட்டி தனது முத்திரையை பதித்தார் கலைஞர்.